ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபேமிலியோட ரியாக்ட் பண்றது உட்காந்துருக்கோம்ல. அது எதுக்கு? சரி விடு. எதுல வந்து ஆனா அது யூடியூப்ல பார்த்தா வரல தமிழ்ல. அப்படியா? ஆமா, யூடியூப்ல சர்ச் பண்ணாதான் வருது. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டி சீரிஸ்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி விட்டுருக்காங்க போல இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடியா? டி சீரியஸ் சாங் இன்னைக்கு தானே நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு தான் ஆக்சுவலி வருது. ஆனா டி சீரிஸ் உள்ள போய் பார்த்தா அது என்னமோ இங்க இருக்கே விஜய் மக்கள் இல்லடா. இந்த இருக்கு 17 நிமிஷம். இதுதான் 17 நிமிஷம் ஆயிடுச்சு பாத்தியா? என்ன எவ்வளவு லேட்டா நான் பண்ணிட்டு இருக்கோம். தளபதியோட சாங் 17 நிமிஷம் கழிச்சு நான் பார்க்கணுமா? இதுக்கு அவ்வளவு நேரம் உட்காந்துருந்தோம். ஆமா, அது ஜனநாயகத்துக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் வைக்கிறா. இன்னும் தளபதி வருவான்னு வர்றாரு. வந்துட்டாருல. ஐசாங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, அன்பான பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத திருத்திட போறானே கலுமா தளபதி தளபதி கெட்டப்ப எல்லா படத்துலயும் வந்த கெட்டப். ஓ, படத்தோட பேர் வச்சுறாங்க ஜனநாயகம். தளபதி பேர சொல்ல தளபதி ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு, மரம் மேல் ஒரு கூடு, அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. ஆவோ டுகெதர் பையா பையா, ஜாதி பேதம் லோலே கையா, நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்ணில் ஐயா. போறானே தங்கமே தளபதி தளபதி கச்சேரி மகனா மனகனா வெறித்தனமா போய் பாப்பலாமா கண்ணபி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருது வச்சு கொண்டாடலாமா தளபதி கிட்ட பாட்டே மன போல யாரு காட்டே தளபதி கிட்ட பாட்டே எங்க போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் தளபதி கிட்ட பாட்டே மன போல யாரு காட்டே தளபதி கிட்ட பாட்டே எங்க அண்ணன் போல யாரு காட்டே. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா ஓடே. ஓ, இது தியேட்டர்ல வரும்னு நினைக்கிறேன். நீங்க வாட்ச் தியேட்டர்னு போட்டிருக்காங்க. ஓகே, லாஸ்ட் சான்ஸ். அனிருத் தான் ஆஸ் யூசுவல். அனிருத்தோட மியூசிக் அனிருத் பாடி இருக்காரு, தளபதியும் பாடி இருக்காரு. ஆமா, சரி, எப்படி இருந்துச்சு பாட்டு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்துச்சு? ஆமா. உனக்கு ஏன் அழுவுறீங்க? வாட்டப்பு கண்ணில் தண்ணி வந்து அப்பெல்லாம் கிடையாது. உனக்கு பிரச்சனை வந்து லாஸ்டா வந்து கடைசியா வந்து படத்துல பார்க்க போறீங்கன்னு நினைச்சு அழுகுறியா, இல்ல மேக்கப் கழிஞ்சு போதே நினைச்சு அழுகுறியா? மேக்கப் கலஞ்சு போறதா அழுதுருப்பா. இல்ல, அவ ஃபீல் பண்றா. அவளுக்கு ரொம்ப தளபதி விஜய் பிடிக்கும். இல்ல, நீ அழுதியா? எல்லாருமே தான் நீ யோசிக்கிறீல இந்த தங்கத்தை பத்தியா? கேமரா வந்தாலும் எதுவா இருந்தாலும் நாங்க அழுவோம், எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்றல. இதாண்டி ரன்னிங் இன் பிளட்ங்கிற மாதிரி தளபதின்னு அப்படியே ரத்தத்துல ஊறுது. போடி இவள. அதனால ஓகே, ஒரு லவ், அந்த ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அது பெரிய விஷயம் தான். அதுதான் அவருக்கு இன்னைக்கு பெரிய சக்சஸ்க்கான காரணமே.
நேத்தி பிறந்து நேத்தி மலையில முளைச்ச காளான்லாம் வந்து ஒரு லவ் வச்சிருக்குன்னா நேத்து இல்ல 12 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டோம். சரி 12 வருஷம் சாங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சாங் எனக்கு பெருசா எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அப்படிதான் தெரியும் இல்ல சில இந்த இதெல்லாம் மெர்சல் வாரிசு, அதுக்கு முன்னாடி இவரோட படம் இன்னொரு படம் மெர்சல், இவரோட படிச்ச அனிருத் பண்ண படத்துல சில ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்டு பயங்கரமா இருக்கும், பயங்கர வைப்பா இருக்கும். அதுவும் தளபதிக்குன்னா அது வேற மாதிரி வாரிசு அனிருத் கிடையாது, வாரிசு இல்ல, அது என்னது தளபதி, அது என்ன படம் பீஸ்ட். அதுலலாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அல்லு கலட்டம், என்னடா சாங், என்ன கோரியோகிராஃபி, என்ன சாங் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபீல். இது வந்து ஃபுல்லாவே வந்துட்டு அரசியல் சம்பந்தப்பட்ட படமா தான் இருக்கும். சாங்கா பாக்கும்போது இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு சாங் மாதிரி எனக்கு தளபதிக்கு கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அது நம்ம தளபதியை பிடிச்சதுனால அவர் வந்து எல்லா படமும் நமக்கு பிடிக்குங்கிற மாதிரி. ஆனா இதுல மமிதா பைஜு இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு இப்பதான் தெரியும். அப்புறம் தெரிஞ்ச மாதிரியே பில்டப் கொடுக்குறீங்க. பூஜா ஹெக்டே இருக்காங்க, பூஜா ஹெக்டே ஹீரோயின், அது தெரியும். இவங்க மமிதா பைஜு திரையில ஒரு சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஒரு நியூஸ் சொல்லவா? இந்த படம் வந்து ஜனநாயகன் வந்து வெளியில வராது, அப்படியே வந்தாலும் விநியோகஸ்தர் யாரும் வாங்க மாட்டாங்க, பெரிய மார்க்கெட் கிடையாது விஜய்க்கு, அப்படி இப்படிலாம் இப்ப சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, அதாவது தியேட்டர் உரிமையாளர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயா சாதாரணமா அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எங்கேயோ போகும் பீக்கல, இன்னைக்கு அவர் கடைசி படம் வேற அறிவிச்சிட்டாரு. அரசியல்ல இன்னைக்கு இளைஞர்கள் மட்டாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மொத்தமே பக்கம் நிக்குது. அப்படி இருக்கும்போது யார் இந்த படத்தை தடை பண்ணாலும் நாங்க எடுத்து பண்ணுவோம், விடுவோம். ஆனா எப்படி தியேட்டர் என்ன ஆக போகுது ஏதா போகுது எங்களுக்கு தெரியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து அந்த படத்தை நாங்க கொண்டாடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எதிர்ப்புகள் எல்லா படத்துக்கும் தான் வருது, இந்த படத்துக்கு மட்டும் இல்ல. இத்தனை படத்தை விட இந்த படத்துக்கு தான். ஏன்னா ரீசன்னா அதுக்கு முன்னாடி அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, நிறைய மாநாடு பண்ணிட்டாரு, நிறைய சம்பவங்கள் எதிர்க்கிறாருல்ல. அப்படி இப்படி இருக்கும்போது பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி இந்த படம் எப்படா வெளில வருமா வராதா, பொங்கல் விட்டுருவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்னு. பொங்கலுக்கு இது டிசம்பர் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. 1 மந்த் தான் இருக்குல்ல. சோ அதனால வந்து பயங்கரமா அடுத்தடுத்த அப்டேட்லாம் நிறைய வந்துட்டே இருக்கும். அடுத்த சாங் வரும், போஸ்டர் வரும். நான் எதிர்பார்க்கல, திடீர்னு பார்த்தா ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் நானே எதிர்பார்க்கல, திடீர்னு ட்விட்டர்ல பாக்கும்போது போஸ்டர் தான் வந்திருக்குன்னு பார்த்தேன். போஸ்டருக்கு மேல பார்த்தா ஒரு லைன் போட்டிருக்காங்க, டுடே வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து 6:0.3 PM ரிலீஸ் அப்படின்ட்டு. அடாடாடாடா அப்படின்னு ஆசையா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் தளபதியை பார்த்த சந்தோஷத்தோட நெக்ஸ்ட் நாங்கள் திரும்ப வீடியோவில் சந்திச்சுட்டே இருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நாங்கள் திரும்ப சந்திக்கிறோம் இல்லையா? அதனால எங்களோட இந்த ரியாக்ஷன், ஃபேமிலி ரியாக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கும் நம்பிக்கை இருக்கு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியால். அது என்ன பாது லைக் பண்ணும். இன்னைக்கு ஃபுல்லா ஃபீலிங்ல இருக்கா, அதனால நான் பாஸ் நான் நினைக்கிறேன். மைக் வேணுமா? மைக் இருந்தா பேச மாட்டாங்க, பெரிய மேடை பேச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பை பை.